நீலகிரி மாவட்டம் கூடலூரை அடுத்த பிதற்காடு அருகே காட்டெருமை தாக்கி காயமடைந்தவருக்கு அண்டை மாநிலத்தில் சிகிச்சை பெற 108 ஆம்புலன்ஸ் மறுக்கப்பட்டது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தனியார் தோட்ட தேயிலை காவலாளி பன்னீர்செல்வம் காட்டெருமை தாக்கியதில் கூடலூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். மருத்துவர்கள் மேல் சிகிச்சைக்கு அறிவுறுத்தியதை அடுத்து கேரள மாநிலம் வயநாடு மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முடிவு செய்யப்பட்டது. ஆனால் உயிர் பாதுகாப்பு மீது அக்கறை இல்லாத மருத்துவ அலுவலர் 108 ஆம்புலன்ஸை அண்டை மாநிலத்திற்கு கொண்டு செல்ல தரமாட்டோம் என கூறியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. மருத்துவமனை அவலங்களை சுட்டிக்காட்டினாலே மிரட்டும் மாரத்தான் அமைச்சர் இதற்கு என்ன பதில் தரப்போகிறார் என்று கூடலூர் மக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். நோயாளியை காப்பாற்றக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவர், அந்த மருத்துவரனுடைய செயல்பாட்டினால் அந்த 108 வாகனத்தில் செல்ல முடியாமல் தனியார் வாகனத்தை அழைத்து ஒரு நோயாளி செல்லக்கூடிய ஒரு சூழலை இன்றைக்கு திமுக அரசு ஏற்படுத்தியிருக்கிறது. ஆக மக்களை துன்பத்துக்கும் இன்னலுக்கும் ஆளாக்கி கொண்டு இந்த கூடலூர் சட்டமன்ற தொகுதியை முற்றிலுமாக புறக்கணிக்கக்கூடிய ஒரு நிலையில்தான் அரசு துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்ற சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது. சென்னை அம்பத்தூர் தமிழ்நாடு மாநில வாணிப கழகம் மதுபான கிடங்கில் அமலாக்கத்துறையினர் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். தொழிற்பேட்டையில் உள்ள மதுபான கிடங்கில் மதுபானங்கள் சேமிக்கப்பட்டு அங்கிருந்து டாஸ்மாக் கடைகளுக்கு விற்பனைக்கு அனுப்பப்படுகிறது. இந்நிலையில் அங்கு அமலாக்கத்துறையின் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் அதிரடி சோதனையில் ஈடுபட்டனர். குறிப்பாக மது விற்பனை மற்றும் வருவாய் பதிவுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். செந்தில் பாலாஜியின் நண்பர்கள், அவருடன் தொடர்புடைய நபர்கள், அவருக்கு தொடர்புடைய இடங்களில் நடைபெற்று வரும் சோதனையால் அமைச்சர் தரப்பு பெரும் பீதியில் ஆழ்ந்துள்ளது.